மனிதனால் இதுவரை உருவாக்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கி பிரபஞ்சத்தின் மிக பெரிய மர்மத்தை நோக்கி திரும்பியுள்ளது. நாம் இனி வெறும் நட்சத்திரங்களை ஆராய்வது அல்ல, முதல் முறையாக பூமிக்கு அப்பாற்பட்ட உயிர்களை தேடும் வேட்டையை தொடங்கியுள்ளது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமா என்ற கேள்விக்கு பதில் தேடுவதற்காக. எதிர்பாராத விதமாக விஞ்ஞானிகள் வரலாற்றிலேயே மிக பெரிய வேற்று கிரக உயிர் தேடலை ஆரம்பித்துள்ளனர். 2021 ஏவப்பட்ட ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இப்போது முழுமையாக செயல்படுகிறது. மனிதர்கள் பூமிக்கு அப்பால் உயிரின் சுவடுகளை தேடி விண்வெளியின் ஆழத்தை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். இனி நாங்கள் வெறும் நட்சத்திரங்களை ரசிப்பதிலேயே திருப்தியடைவதில்லை. நாங்கள் உயிரின் அடையாளங்களை, உயிருள்ள உயிரினங்கள் வெளியிடும் இரசாயன கையொப்பங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள கோள்களின் வளிமண்டலங்களில் மிதந்து கொண்டிருக்கும் அவை. விஞ்ஞானிகள் தற்போது வேற்று கிரக உயிர்கள் பிரபஞ்சத்தில் எங்காவது விட்டு சென்ற தனித்துவமான வாசனையை கூட தேடி வருகின்றனர். ஜேம்ஸ் வெப் பூமியிலிருந்து 1 மில்லியன் மைல் தூரத்தில் நிலவுக்கு அப்பால் ஒரு அலங்கார பொருளாக மட்டும் உருவாக்கப்படவில்லை. அது பிரபஞ்சத்தின் தொடக்கத்தை பார்க்கவும், மிக தொலைந்துள்ள விண்மீன்களை படம் பிடிக்கவும் மற்றும் ஒரு நாள் வேற்று கிரக உயிர்களின் சுவடுகளை கண்டறியவும் கட்டப்பட்டது. ஜேம்ஸ் வெப்பின் மிகப்பெரிய பலம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ற நுட்பத்தில் இருக்கிறது. ஒளியை பிரித்து அதில் மீத்தேன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை பரிசோதிக்கும் முறை. இவை பொதுவாக உயிருள்ள உயிரினங்களால் வெளியிடப்படும் வாயுக்கள். பூமியில் இவை தாவரங்கள், விலங்குகள், சில சமயம் மனிதர்களிடமிருந்தும், உதாரணமாக ஒரு டாக்கோ விருந்திலிருந்தும் வரும். அதே போலவே பிரபஞ்சத்தில் இவ்வாறான வாயுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கோளில் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று அர்த்தம். நாசாவின் விண்வெளியியல் நிபுணர் டாக்டர் நிக்கோல் கோலோன் போன்ற விஞ்ஞானிகள் ஜேம்ஸ் வெப்பை பயன்படுத்தி நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள எக்ஸோ பிளானட்களை ஆய்வு செய்கின்றனர். அந்த கோள்களின் வளிமண்டலத்தோடே செல்லும் ஒளியை அளந்து அதிலிருந்து தரவுகளை பெறுகின்றனர். நீங்கள் சூரிய ஒளி தூசி படிந்த சாளத்திலிருந்து புகுவது போல் பார்த்திருக்கிறீர்களா? அதில் தெரியாத சிறு துகள்கள் வெளிப்படும். அதே தத்துவமே ஜேம்ஸ் வெப்புக்கும். ஆனால் அது தூசியை அல்ல, வேற்று கிரக உயிர்களை தேடுகிறது. மார்ஸில் உள்ள ரோவர்களும் இந்த வேட்டையில் இணைந்துள்ளன. அங்கு உயிரின் சுவடுகளை மண்ணிலேயே தேடுகின்றன. ஆனால் நாசாவுக்கு ரோவர்களை எக்ஸோ பிளானட்களுக்கு அனுப்ப இயலாது. அவை மிக தூரத்தில் உள்ளன. எனவே ஜேம்ஸ் வெப் ஒரு தொலைவிலிருந்து ஆய்வு செய்யும் டிடெக்டிவ் போல செயல்படுகிறது. அது ஹேபிட்டபிள் ஜோன்கள் அல்லது கோல்டிலாக் மண்டலங்கள் எனப்படும் பகுதிகளை தேடுகிறது. அதாவது ஒரு நட்சத்திரத்தை சுற்றி மிக சூடாகவும் மிக குளிராகவும் இல்லாத இடங்கள். அங்கு உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இத்தகைய கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவற்றின் வளிமண்டலங்களை மேலும் ஆய்வு செய்து உயிரின் சுவடுகளை தேடுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நட்சத்திரத்தின் ஒளி தரவுகளை பாதிக்கிறது. பெரிய நட்சத்திரங்கள் மிகுந்த கதிர்வீச்சு வெளியிடுவதால் அவற்றின் கோள்களின் வளிமண்டலத்தை ஆராய்வது கடினமாகிறது. அதனால் ஜேம்ஸ் வெப் பெரும்பாலும் சிவப்புக்குள்ள நட்சத்திரங்களை சுற்றியிருக்கும் கோள்களையே கவனமாக பார்க்கிறது. அவை சிறியதும் மங்கலானதும், அதனால் தரவை பெற எளிதாக இருக்கும். ஆனாலும் தவறான முடிவுகளுக்கான அபாயம் எப்போதும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, மீத்தேன் கண்டுபிடிக்கப்பட்டால் அது உயிரின் அடையாளமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு விசித்திரமான எரிமலை வெடிப்பிலிருந்தும் வந்திருக்கலாம். அதனால் ஜேம்ஸ் வெப் அவசரமாக முடிவெடுக்காது. அது மாதிரிகளை சேகரித்து சிக்னல்களை ஒப்பிட்டு ஒரு நாள் அந்த எண்கள் மறுக்க முடியாத ஒன்றை சொல்லும் வரை காத்திருக்கும். நாம் மார்ஸில் உயிரின் உறுதியான ஆதாரத்தை விரும்புகிறோம். அதை ஜேம்ஸ் வெப்பே நமக்கு தர வேண்டும். ஆனால் அது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஜேம்ஸ் வெப் இந்த பயணத்தின் இறுதி அத்தியாயம் அல்ல. அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு யுகத்தின் தொடக்கம். அது முழுமையான சான்றை வழங்க வடிவமைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு மாபெரும் பிரபஞ்ச கண்காணிப்பு நிலையம் போல செயல்படுகிறது. பெரும் கண்களுடன் விண்வெளியின் ஆழத்தை ஆராய்ந்து சந்தேகமான கோள்களை அடையாளம் கண்டு அடுத்ததாக எங்கே தேட வேண்டும் என்பதை விஞ்ஞானிகளுக்கு சொல்கிறது. அது ஏற்கனவே பல சாதனைகள் படைத்துள்ளது. முன்பு பார்க்கவே முடியாத பிரபஞ்ச அமைப்புகளை வரைந்துள்ளது. பிக் பேங்குக்கு பிறகு உருவான முதல் விண்மீன்களை வெளிப்படுத்தியுள்ளது மற்றும் நம்மை பிரபஞ்சத்தின் பிறப்பிற்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு சென்றுள்ளது. ஒரு நாள் இதை விடவும் அற்புதமான தொலைநோக்கி இதை மாற்றும். தொலைவில் உள்ள கோள்களின் சரப்புகளை நேரடியாக பார்க்கக்கூடிய திறனுடன் ஜேம்ஸ் வெப் நமக்கு தீர்மானமான பதிலை அளிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பதிலை தேடும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட முதல் தொலைநோக்கி இதுவே. இது யுஎஃப்ஓக்களை வேட்டையாடுவதில்லை.
இது நிஜத்தையே ஸ்கேன் செய்கிறது. மனித குலம் தன்னை பற்றிய புரிதலை மறுபரிசீலிக்க வைக்கும் சிக்னல்களை தேடுகிறது. ஈஸ்டர் தீவு பற்றிய மர்மங்களை ஆராயலாம். பசிபிக் சமுத்திரத்தின் நடுவில் தனிமையில் இருக்கும் ஈஸ்டர் தீவு 1000க்கும் மேற்பட்ட மோய சிலைகள் உள்ளன. நூற்றாண்டுகளாக இந்த மாபெரும் சிலைகள் தொல்பொருள் நிபுணர்களை குழப்பியுள்ளன. பெரும்பாலான நிபுணர்கள் இவை சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன் பிலிஸ்தீனியர்கள் செதுக்கப்பட்டவை என்று நம்புகிறார்கள். ஆனால் மாற்று வரலாற்றின் ராஜா என்று அழைக்கப்படும் கிரேம் ஹேங்காக் வேறு கருத்தை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி இவை உண்மையில் 11,000 ஆண்டுகளுக்கு மேலானவை. பிலிஸ்தீனியர்களுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மறைந்த நாகரிகம் ஒன்று இதை கட்டியதாக அவர் நம்புகிறார். அவரின் முக்கிய ஆதாரம் அவர் தீவில் 3000 ஆண்டுகள் பழமையான வாழை செடிகளின் சுவடுகளை சுட்டிக்காட்டுகிறார். அவை பிலிஸ்தீனியர்கள் வந்ததற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றியவை. வாழைப்பழங்கள் இயற்கையாக தீவில் வளராது என்பதால் யாரோ அவற்றை கொண்டு வந்து வளர்த்திருப்பார்கள். மேலும் மோயே சிலைகள் வைக்கப்பட்டுள்ள ஆகு என்ற கல்மேடைகள் மற்ற நாடுகளில் காணப்படும் மிக பழைய கற்சிற்பங்களுடன் ஒத்த வடிவமைப்பை கொண்டுள்ளன. அவற்றின் கற்கள் மிகவும் நெருக்கமாக பொருத்தப்பட்டுள்ளதால் அதை பார்த்து இது வெளிநாட்டவர்களின் வேலை போல என பலர் நினைத்தனர். மோயே சிலைகள் மற்றும் அவை வைக்கப்பட்ட மேடைகள் வேறு நாகரிகங்களால் கட்டப்பட்டவை. பெரும்பாலான அறிஞர்கள் பிலிஸ்தீனியர்கள் கிபி 1200ஆம் ஆண்டில் வந்தனர். அவர்கள் சிக்கலான சமுதாயத்தை உருவாக்கி தங்கள் முன்னோர்களை மரியாதை செய்ய இந்த சிலைகளை செதுக்கினர் என்று நம்புகிறார்கள். ஹேன்காக் பிலிஸ்தீனியர்களின் திறனை மறுப்பதில்லை, ஆனால் அவர்கள் ஒரு பழைய நாகரிகத்தின் சுவடுகளை மரபாக பெற்றவர்கள் என்று நம்புகிறார். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஈஸ்டர் தீவு இன்னும் தன் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தவில்லை. பனிக்காலத்தில் நடந்த முதல் கொலை பற்றிய மர்மங்களை பார்க்கலாம். 17,000 ஆண்டுகள் முன்பு இத்தாலி தெற்குள்ளுள்ள ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் பனிக்காலம் முடிவடைந்தது. மனிதர்கள் மீண்டும் அந்த நிலங்களுக்கு திரும்பி புதிய வாழ்க்கையை தொடங்கினர். வாழ்க்கை கடினமானது, ஆனால் சாத்தியமானது. அவர்களிடம் கல் ஆயுதங்கள் இருந்தன. பனிக்கால விலங்குகளை வேட்டையாடினர். ஆனால் ஒரு நாள் திடீரென ஒருவரின் தொடையில் ஒரு கல் ஏவுகணை பாய்ந்தது. மனிதனின் முதல் கொலை சம்பவங்களில் ஒன்று. இது பனியால் மூடப்பட்ட பூர்வகால கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு புதிய நெட்ஃபிளிக்ஸ் குற்றத்தொடர் அல்ல. இது உண்மையில் கற்காலத்தின் யார் செய்தது என்ற மர்ம வழக்காகும். பலியானவர் ஒரு இளைஞர். இவரது எச்சங்கள் இத்தாலியின் லெசினி மலைப்பகுதியில் உள்ள ரிபாரோ டாக்லியாண்டே எனப்படும் குகைக்குள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர் சுமார் 17,000 ஆண்டுகளாக ஒரு அடர்ந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது சிஎஸ்ஐ தர அளவிற்கான சயின்ஸ் மற்றும் அவரது தொடை எலும்பில் காணப்பட்ட சந்தேகமான அடையாளங்களின் உதவியால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையில் என்ன நடந்தது என்பதை கண்டறிந்துள்ளனர். அவர் இயல்பாக இறக்கவில்லை, வேட்டையாடி கொலை செய்யப்பட்டார். சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதழில் பாறை மனிதவியல் அறிஞர் விக்டோரியா பாஸ்கரெல்லி மற்றும் அவரது குழுவினர் வெளியிட்ட நியூ ஆய்வு 3D ஸ்கேனிங் மற்றும் நுண்ணோக்கி ஆய்வுகளை பயன்படுத்தி எலும்பில் காணப்பட்ட குறிகள் ஒரு ப்ராஜெக்டைல் ஆயுதத்தின் தாக்குத்தால் ஏற்பட்டவை என்று கண்டறிந்தது. இது கற்காலத்தின் குண்டு துளை எனலாம். இது உயர் வேகத்தில் பறந்த பளிங்கு கல்லால் ஏற்பட்ட மரண காயம் என்று விஞ்ஞானிகள் முடிவுக்கு வந்துள்ளனர். ஆனால் கொலையாளியார், காரணம் என்ன? அதை நாம் ஒருபோதும் உறுதியாக அறிய முடியாது. ஆனால் சில அடையாளங்கள் உள்ளன. சுமார் 17,000 ஆண்டுகள் முன்பு கடைசி பனிக்கால உச்சத்திற்கு பின்னர் ஐரோப்பா சூடாகி கொண்டிருந்தது. பள்ளத்தாக்குகள் திறந்தன, விலங்குகள் பெருகின, வளங்கள் மிகுந்தன மற்றும் நிலம் புதிதாக கிடைத்தது. அதற்காக போராட பலியானவரும் அவரது குழுவும் பனியிலிருந்து விடுபட்ட அந்த மலைப்பகுதிகளில் முதலில் குடியேறிய மக்களில் ஒருவர். ஆனால் அவர்கள் மட்டுமல்ல. வரலாற்று காட்டுகிறது, மக்கள் ஒன்றாக திரளும்போது கத்திகள் வெளிப்படும். அவர் ஒரு நிலப்போரில் சிக்கியவரா, வேட்டையாடி வேட்டைக்கு உள்ளானவரா, அல்லது தவறான இடத்தில் தவறான நேரத்தில் நடந்து போனவரா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது. அந்த காலத்தில் பளிங்குக்கல் ப்ராஜெக்டைல் ஆயுதங்கள் பொது சண்டை ஆயுதங்களாக இல்லை. அவை தூரத்திலிருந்து திடீரென தாக்குதல்களுக்கு வடிவமைக்கப்பட்டவை. இது தெளிவாக ஒரு கொலை திட்டம். இதன் வயது 17,000 ஆண்டுகள் பழமையான இந்த பலி மனிதர்களுக்கு நடுவே தூரத்தாக்குதல் ஆயுத கொலைகளில் மிகவும் பழமையானதாக இருக்கலாம். இன்னொரு வார்த்தையில், இது வரலாற்றில் அறியப்படும் முதல் டிரைவ் பை தாக்குதலாகும். தொங்கும் கல்லறைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? லிசியர்கள் இந்த பழமையான மக்கள் முழு மலை சரிவுகளையே தொங்கும் கல்லறைகளாக மாற்றினர். மரணமே அவர்களின் நிலவணிகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது போல குன்றின் செங்குத்தான பாகைகளில் சிற்ப வடிவ கல்லறைகளை செதுக்கினர். இவை இன்றைய துருக்கியில் உள்ள நகரங்களை மேலிருந்து கடுமையான பார்வையுடன் நோக்கும் பாறை நகரங்களாக மாறிவிட்டன. கடற்கரைகளில் கேஃபேகளின் பின்னாடி போக்குவரத்து வட்ட சுழற்சிகளின் நடுவில் எங்கும் இவை காணப்படுகின்றன.
லிசியர்கள் திறந்தவர்களை நகரத்தின் ஒரு பகுதியாகவே மதித்தனர். ரோமில் ஒவ்வொரு தெருவிலும் வரலாறு இருக்கிறது என நினைத்தால் பியர் நகரத்தில் வட்ட சுழற்சியின் நடுவே ஒரு சவப்பெட்டி உள்ளது. அப்படியென்றால் லிசியர்கள் யார்? ஏன் அவர்கள் மரணத்தை இவ்வளவு முக்கியமாக எடுத்தனர்? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கு போகும். அவர்கள் வெறும் பாழை கல்லறையை செதுக்கியவர்கள் அல்ல, அவர்கள் பொலிட்டிக்கல் முன்னோடிகள். அமெரிக்கா தோன்றுவதற்கு முன்னவே அவர்களின் ஜனநாயக கூட்டமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பின் சில பகுதிகளுக்கே ஊக்கமாக இருந்தது. லிசியர்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் தகராறுகளை குடிமக்கள் கடமை உணர்வுடன் தீர்த்து வைத்தனர். அவர்களின் பொலிட்டிக்கல் அமைப்பு வரலாற்றில் மறைந்துவிட்டாலும் மரணத்திற்கான ஈர்ப்பு கல்லில் பொறிக்கப்பட்டது போல இன்னும் நீடிக்கிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்லறைகள் இன்று வரை லிசிய நகரங்களின் ஒரே மீதங்களாகும். அவர்களின் வீடுகள், அரண்மனைகள், பொது கட்டிடங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. ஆனால் இந்த கல்லறைகள் மட்டும் இன்னும் புதர்களின் மீதிலே நிற்கின்றன. அவர்கள் இறந்தவர்களை இத்தகைய உயரங்களில் புதைத்ததற்கான காரணம் இன்னும் புதிராகவே இருக்கிறது. இது லிசிய நாகரிகத்தின் மிகப்பெரிய மர்மம். இத்துறையில் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் டர்ஹாம் பல்கலைக்கழக தொல்பொருள் அறிஞர் டாக்டர் கேத்ரின் டிராக்கெட் கூட இதற்கான காரணத்தை உறுதியாக சொல்ல முடியவில்லை. அவர்கள் இதை சொர்க்கத்துக்கு அருகே கொண்டு செல்லவோ, பாதாளத்திலிருந்து தூரமாக வைக்கவோ அல்லது ஏறத் தெரியாத கல்லறை திருடர்களை தடுக்கவோ செய்தார்களா? யாருக்கும் தெரியாது. ஆனால் டிராக்கெட் குறிப்பிடுகிறார், இத்தகைய நினைவு சின்னங்களை அமைப்பது கடுமையான உழைப்பாகும். தொழிலாளர்கள் செங்குத்தான பாறைகளில் பல டன் எடையுள்ள கல்லறை மூடிகளை மேலே இழுத்து செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் அவற்றை எப்படி செய்தார்கள் என்பதும் இன்னும் மர்மமே. அமெரிக்க அதிபரின் நிலத்தில் அடிமைகளின் கல்லறைகள். ஒரு அமெரிக்க அதிபரின் தோட்டத்தில் அடிமைகளின் புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் ஆப்பிரிக்க அடிமைகள். அவர்கள் அமெரிக்காவின் 7வது அதிபரான ஆண்ட்ரூ ஜாக்சனின் டென்னசி மாநில தோட்டத்தில் இறந்தவர்கள். 1804 முதல் உள்நாட்டு போர் முடியும் வரை குறைந்தது 28 அடிமைகள் இங்கே இறந்தனர். இதுவரை அவர்கள் எங்கு புதைக்கப்பட்டனர் என்பது யாருக்கும் தெரியாது. ஆண்ட்ரூ ஜாக்சன் அறக்கட்டளை இப்போது இந்த துயரமான கண்டுபிடிப்பை அறிவித்துள்ளது. நிலத்தில் ரேடார் மூலம் 28 உடல்கள் கண்டறியப்பட்டன. அதில் குழந்தைகள் மற்றும் சிசுக்களுக்கான சிறிய கல்லறைகளும் அடங்கும். தொல்லியல் நிபுணர் ஜேம்ஸ் பிரீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஜாக்சனின் த ஹெர்மிட்டேஜ் எனப்படும் தோட்டத்தில் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சிலவற்றை வேர்கள் மூடியிருப்பதால் இன்னும் பல கல்லறைகள் புதைந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கல்லறைகள் ஜாக்சனின் மாளிகையிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஓடையின் அருகில் உள்ளன. மரணத்தின் நேரத்தில் ஜாக்சன் சட்டப்பூர்வமாக சுமார் 150 அடிமைகளை வைத்திருந்தார். உலகின் மிக புனிதமான பெட்டி பற்றிய மர்மங்களை பார்க்கலாம். CIA மனித மனதை விண்வெளி முழுவதும் அனுப்பி வைத்து சோவியத் அணுகுண்டு களஞ்சியங்கள், காணாமல் போன கைதிகள், மேலும் இந்த நேரத்தில் உலகின் மிக புனிதமான பெட்டியையே ப்ராஜெக்ட் சன்ஸ்ட்ரீக் என்னும் மறைமுக மனசாட்சி திட்டத்தின் மூலம் கண்டுபிடிக்க முயன்றது CIA. CIA நம்பியது சரியான பயிற்சியுடன் சிலர் நேரம் மற்றும் இடத்தை தாண்டி பொருட்களை உணர முடியும் என்று. இந்த முறை CIAவின் குறிக்கோள் வான்வழி அல்ல, பூமியிலேயே. அவர்கள் தேட வேண்டிய ஒன்று ஒரு மர்மமான பொருள். அவர்கள் பயன்படுத்திய முறை வித்தியாசமானது. ஒருவருக்கு சில சீரற்ற இடங்களின் கோஆர்டினேட்டுகளை கொடுத்து, இப்போது உன்னை அங்கேயே நினைவால் அனுப்பிவிடு என்று சொல்லுதல். அடிப்படையில் இது மந்திரவாதிகளுக்கான கூகுள் எர்த் மாதிரி. அது முடியாத காரியம் போல தோன்றுகிறதா? உங்களுக்கு சில கோஆர்டினேட்டுகளை கொடுத்து கவனத்தை செலுத்து, அங்கேயே உன்னை மனதால் அனுப்பிவிடு என்றால் நீங்கள் அதை செய்ய முடியுமா? பெரும்பாலோர் முடியாது என்பார்கள். ஆனால் CIA நினைத்தது இது சாத்தியம். அவர்கள் அதை சாத்தியப்படுத்தவும் முயன்றனர். இந்த மர்மமான பொக்கிஷ வேட்டையின் மைய பாத்திரம் ரிமோட் வியூவர் 32 என்னும் நபர். அவர் எவ்வளவு ஆழ்ந்த மன அமைதியுடன் இருந்தாலும் அவர் இதில் தன்னை எதற்காக ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவரிடம் கொடுக்கப்பட்ட கோஆர்டினேட்டுகளை பார்த்து அவர் என்ன கண்டார் என்று விவரிக்க சொன்னபோது அவர் ஒரு மரப்பெட்டி, அதன் மேல் தங்கம் பூசப்பட்டிருந்தது, அதில் 6 சிற்பங்களாக சிறகுகள் கொண்ட தேவதைகள் இருந்தனர் என்று சொன்னார். அதன் அருகில் அரபு மொழியில் பேசும் மக்கள் இருந்தனர். அது ஈரப்பதமான இருண்ட நிலத்தடியில் புதைக்கப்பட்ட இடம் எனவும் கூறினார். அதிசயமானது 32க்கு அவர் எதை தேடுகிறார் என்றே தெரியாது. அவரிடம் காண்பதை விவரிக்க மட்டுமே சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னது ஞாயிறு பள்ளி புராணத்திலும் இண்டியானா ஜோன்ஸ் படங்களிலும் வரும் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பற்றிய விவரத்தை போலவே இருந்தது. CIA ஆவணத்தின்படி அந்த புனித பெட்டியை சக்தி வாய்ந்த ஆன்மீக உறுப்புகள் காக்குகிறன. போதுமான ஆன்மீக சுத்தம் இல்லாத ஒருவர் அதை திறக்க முயன்றால் அந்த பாதுகாவலர்கள் அவரை மனிதர்கள் அறியாத சக்தியால் அழித்து விடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மத்திய கிழக்கில் எங்கோ ஒரு குவியல் கூரையுடைய ஆலயத்தின் கீழ் புதைக்கப்பட்டுள்ளது எனவும் 32 வரைந்த ஓவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் துல்லியமான இடமில்லை. அமெரிக்க அரசு இதற்கான மீட்பு முயற்சி எதையும் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையிலேயே நம்பினார்களா? CIA அறிக்கை இதை வெற்றிகரமான அமர்வு என்று குறிப்பிட்டாலும் திட்டம் பின்னர் கைவிடப்பட்டது. அது உண்மையிலேயே வெற்றிகரமாக இருந்தால் ஏன் நிறுத்தினார்கள்?
ஏன் இப்போது அந்த ஆவணத்தை வெளியிட்டார்கள்? அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருந்தால் இன்னும் எதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது உலகின் மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. ரீடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ட்ராஷ் பைல். வடக்கு ஈராக் மணற்படுகைகளில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி தரும் பொருட்களை கண்டுபிடித்தனர். அவர்கள் பழமையான களிமண் பலகைகள், அரண்மனை இடிபாடுகள் மற்றும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழமையான விளையாட்டு பலகை ஒன்றை கண்டடைந்தனர். இதை தலைமையேற்றும் பேராசிரியர் டிஃபனி எலி எஸ்பிடோனி மத்திய புளோரிடா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர். அவர் கண்டுபிடித்த இடம் குர்த்கப்ஸ்தான், பழங்கால மெசபடோமியாவின் மறக்கப்பட்ட நகரம். அங்கு அரண்மனைகள், நீர்நிலை அமைப்புகள், அலங்கரிக்கப்பட்ட பானைகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதிய களிமண் பலகை ஒன்றில் நகரத்தின் வீழ்ச்சியை பற்றிய கதைகள் இருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இது பழைய பாபிலோனிய ஆவணங்களில் குறிப்பிடப்பட்ட கப்ரா நகரமாக இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிறகு அதற்கான தடயங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மக்களின் தினயரி வாழ்க்கை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன சாப்பிட்டார்கள், எந்த விளையாட்டுகளை விளையாடினார்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இது அரசர்களின் வரலாறு அல்ல, இது மக்களின் சாதாரண வாழ்க்கையின் கதை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.